கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜியோ பாலிட்டிக்ஸில் வழக்கம் போல பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போய்கிட்டு இருக்கு. அங்கே வந்து ஹவுதீஸோட எச்சரிக்கையினால இந்தியாவோட சவுதி அரேபியாவில் ஆயில் எடுத்துக்கிட்டு வந்த இந்திய கப்பல் செங்கடலில் வந்து யூட்டர்ன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியில் ஆரம்பிச்சு நிறையா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏது உலக அளவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த ஈரான் பிரச்சனை அப்படிங்கிறத பேசுறதுக்காக வழக்கம் போல உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் தோழர் சகோதரர் சுஃபியான் அவர்கள் வந்திருக்காங்க. அவரை வரவேற்போம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நீங்கள் வந்து உங்களோட லைக் பட்டன், பெல் பட்டன், ஹைப் பட்டன் இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அவரை வரவேற்போம். வாங்க சார். வணக்கம் சார். ஈரான் சம்மந்தமாக டெய்லி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட்டில் என்ன நடந்துட்டுருக்கு, என்ன இதில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான். சவுதி அரேபியாவில் எண்ணெய் ஏற்றிக்கிட்டு வந்த இந்திய கப்பல் ஹவுதீஸோட எச்சரிக்கைக்காக என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வந்தவங்க பாபல் மந்திப் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி யூட்டர்ன் எடுத்து திரும்பி போயிட்டாங்க. சரி, இப்போ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இதுவரைக்கும் நாம பேசினது மோசம் கிடையாது. சரி, காசாவை பத்தி பேசியிருக்கோம், மற்ற செய்திலாம் பேசியிருக்கோம். இன்றைக்கு 11வது நாள், நேற்று நள்ளிரவு தாக்குதலுக்கு பின்பு கசாலி டிகோடுக்கு தமிழ் தொலைக்காட்சிகளில் யூடியூப்ல யாரும் தராத சில விஷயங்களை வேகமாக நான் தர காத்திருக்கிறேன். முதற் செய்தியாக, யுஎஸ் பாம்ப் ஈரான் ஃபார் 11th consecutive night as a defense secretary Pete Hegseth said the cost of the war has reached 37.5 billion US dollar. 5 billion என்ற செய்தியை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. இதுல அமெரிக்க அதிபர் 11வது நாளா ஒரு கன்சிக்யூட்டிவ் தொடர்நிலை தாக்குதல்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மூல காரணம் என்னவென்றால், அமெரிக்க அதிபர் சொன்னது பொய் என்று நியூயார்க் டைம்ஸ் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. என்ன காரணம் என்றால், ஈரானுடைய தாக்குதல்களை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பஹ்ரைனில் அபாயகரமான தாக்குதலை அவர்கள் நடத்தி சாப்பிட்டு கொண்டிருந்த பல நூற்றுக்கணக்கானவர்கள் பலியானதாகவும் செய்திகள் வருகிறது. பஹ்ரைன்ல மெஸ் சாப்பிட்டு கொள்ளக்கூடிய அந்த ஹட்டு, அதில் மிக துல்லியமாக தாக்கியிருக்கிறார்கள். எந்த செய்தியும் வரவில்லை. இரண்டாவது, ஏற்கனவே ஜொர்டானில் தாக்குதலில் F-Series விமானங்களும் அழிக்கப்பட்டு 16 பேர்கள் படுகொலை செய்யப்பட்டும் 400 பேருக்கு மேல் அபாயகர எந்த நிலையில் அவர்கள் காயம் பெற்றிருக்கிறார் என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்த அமெரிக்கா பொய் சொல்லுகிறது. 2 பேர், 3 பேர், 4 பேர் என்று. ஆனா அந்த 400 பேர் காயம்பட்டதை நான் சொல்லவில்லை, நீங்களும் சொல்லவில்லை, நியூயார்க் டைம்ஸ் தான் சொல்லுது. இவ்வளவு அபாயகரமான தாக்குதல்களை அதுக்கு அவர்கள் கர்ரம் ஷோரும் ஃபத்தே 110 மேக் 15 அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதுக்கு எது ஜோர்டான். ஆனா ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, பஹ்ரைன்ல மெஸ்ல சாப்பிட்டது யாரு? அமெரிக்காவோட வீரர்கள். அமெரிக்க தளம் தானே அந்த அமெரிக்கா தான் இல்ல, அங்க லோக்கல் யாரும் கிடையாது. இந்தியன் இருக்கிறான்னு தெரியல. அது அவர்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவங்க அரபிகள் கூட இருப்பான். ஆனால் அமெரிக்கர்கள் சாப்பிட்டதை எப்படி உணர்ந்தார்கள், யார் சொன்னா என்கின்ற பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் அமெரிக்கா தற்போது திக்கு முக்காடி கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரம் ஈரானுடைய உட்கட்டமைப்புகள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிற நிலையில் அடுத்த தாக்குதல் பீகாக்ஸ் மவுண்டைன் என்பது அமெரிக்கா அதிபர் சொல்லிவிட்டார். பீகாக்ஸ் மலையில் என்ன இருக்கிறது என்றால், பீகாக்ஸ் மலையில் ஏராளமான அணு கழிவுகள், அணு சாதனங்கள், அணு அமைப்புகள் இருக்கலாம் என்றும், பீகாக்ஸ் மலை மட்டுமல்ல, பூமியினுடைய ஆழப்பகுதியிலே தப்ரீஸ் என்கின்ற இடத்தில் அங்கேயும் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அது மட்டுமல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பலமுறை பேசியிருக்கிறோம், ஷிர்கு, கர்கு, அதுக்கப்புறம் குஷர், பந்தர் அப்பாஸ், கெஷம் தீவுகள், இந்த நிலையை சுத்தி 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 தாக்கி கொண்டிருந்த ஈரான் சம்பந்தமே இல்லாமல் துருக்கி அமெரிக்கா தாக்கி கொண்டிருந்த அமெரிக்கா சம்பந்தமே இல்லாமல் ஈரானின் வேறொரு பகுதியை, காஷ்மீரை தாக்கி கொண்டிருந்த ஈரான் டக்குன்னு அமெரிக்கா ஒரு பேச்சுக்கு சொல்ல வர, இந்தியாவில பாடசாலை கன்னியாகுமரியை போய் தாக்குற கதையா அது மாதிரி துருக்கி பார்டர்ல கொண்டு. இதுல ஒரு இது கேள்விப்பட்டேன் என்னன்னா, அமெரிக்காவோட பிளான் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல இந்த பெர்ஷியன் கல்ஃப் இருக்கு இல்லையா, பெர்ஷியன் கல்ஃப், ஆமா, அந்த பெர்ஷியன் வளைகுடா
அந்த இடத்துல ஒட்டி பந்தர் அப்பாஸாக இருக்கட்டும், சிரிக்கா இருக்கட்டும், அல்லது கஷம் ஐலாண்டு இது எல்லாத்தையும் அப்படிலாம் தாக்கிட்டு, அடுத்து கொஞ்சம் ஒரு 100 கிலோமீட்டர் உள்ள நிலத்துக்கு உள்ள போய், அந்த ரீஜன்ல ஃபுல்லா தாக்கிட்டு, அடுத்து பின்னாடி இன்னும் ஒரு 150 கிலோமீட்டருக்கு இப்போ உள்ள போய், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தாக்குறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா என்னன்னா ஒரு செய்தி நமக்கு தெளிவா தெரியுதா, உங்களுக்கு தெரியும். ம், 11வது நாளாக இப்ப தாக்குறது. ம், இப்ப அமெரிக்கா அடுத்த கட்ட பிளான் என்னன்னா வேற எதுவும் இல்லை. சர்வதேச செய்திகளை மேற்கோள் காட்டும். ம். கர்க்குள் 20,000 போர் வீரர்களோடு உள்ளே இறங்க போகிறார்கள். தரைவழி தாக்குதல். இது வந்து 2-3 மாசம் சொல்லிட்டே தான் இருக்காங்க. அது சொல்றாங்க, இப்ப சொன்னதுதான் பேசுறேன். ஓகே. இஸ்மாயில் பஹவி என்ன சொல்லிட்டார்? we have been expecting, நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், சீக்கிரம் வாங்க. வாங்கய்யா வாங்க, 20,000 பேரோடு வாங்கன்னு. ம். ஆனால் அமெரிக்காவுடைய டைம்ஸ், அமெரிக்கா நியூயார்க் டைம்ஸ் மத்த எல்லாம் சொல்லுது, எந்த வீரனும் தயாராக இல்லை. ம். உள்ள ஏனென்றால் அவனுக்கு தெரியும், உள்ள போனா எறும்பு கூட மிஞ்சாது. ஏனென்றால் குஸ் படைகள், ஐஆர்ஜிசி படைகள், பஸ்ஸி படைகள், இன்னும் பிராக்சிகள் அனைவரும் வந்து மண்டையை கழுவி காலி செய்ய. இன்னொன்னு, அங்கிருந்து அவங்க வெளியே போறதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. வழி கிடையாது. சுத்தியே வந்து கொசு படை இருக்குல்ல, அந்த எல்லாம் போட் எல்லாம் நிறுத்தி வச்சிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன, இவன் இங்க இருந்து வந்து ஒன்லி ஹெலிகாப்டர் அல்லது ஃபிளைட், ஃபிளைட் கூட பெருசா வரணும், அந்த ஃபிளைட் சின்ன ஃபிளைட் ஹெலிகாப்டர் இதுல தான் மேல வரணும் போகணும். இங்க வந்தாங்கன்னா தோல்ல தூக்கி வச்சுக்காங்கல்ல, சைனாவோடது, அதை வச்சு அடிச்சா என்னத்துக்கு என்ன ஆகும்? இதுல ஆ. அமெரிக்க ராணுவம் என்ன இப்ப ஒரு கேள்வியே எழுப்புறாங்க. லண்டனில் இருந்து வரக்கூடிய முக்கிய ஆவணப்படுத்தப்பட்ட செய்தி, ம், ஏம்பா இவ்வளவு விமானங்கள் உங்ககிட்ட இருக்கு, எங்க உன் நிலைகள்ல? ம், அல் உதியதுல இருக்கு, ம், அல்மீனாவில் இருக்கு, ம். அது மாதிரி ஜொடானில் இருக்கிறது, ம். அஷ்ராஃப் தளத்துல. ம். இப்ப என்ன ஆச்சுன்னா, முக்கியமான செய்தி, திருப்பி லண்டனில் இருந்தும் ஜெர்மன் தளத்தில் இருந்தும் எஃப் சீரிஸ் பிளைட்டை கொண்டு வரான். அப்ப கேக்குறான் கேள்வி, இங்க இருந்த விமானங்கள்லாம் என்ன ஆச்சு? அங்கிருந்து ஏன் கொண்டு வர்ற? புரிஞ்சுக்கிட்டா? ஆமா, இங்க ஜொடானில் எல்லா இடத்துலயும் இருக்குல்ல, இருக்கு. இப்ப இஸ்ரேல்ல இருக்கு, ஜோர்டான்ல இருக்கு, ஈராக்ல இருக்கு. இப்ப எதுக்கு அங்க இருந்து விமானங்களை கொண்டு வர? இது ஓடாத. அப்ப எல்லாம் காலியா? இல்ல, எல்லாம் காலியா இருக்காது. இல்ல, எல்லாம் காலின்னா ஓரளவுக்கு கண்டிப்பா. அப்படி பார்த்தா ஜோர்டான்ல அடிச்ச அடிக்கு நிறைய வெப் சீரிஸ் காலியா இருக்கு. எத்தனை சொல்லி அவனும் சொல்ல மாட்டான். நிறைய வெப் சீரிஸ் காலியா இருக்கு. அது இல்லாம பஹ்ரைன், குவைத்து அண்டு கத்தார், இந்த 3 இடத்துலயும் ஏகப்பட்ட அடி அடிச்சிருக்காங்க. ஓகே. சவுதி அரேபியா வந்து ஹவுதிஸ் பாத்துக்கிறாங்க. இவங்க வந்து நடிச்ச மாதிரி தெரியல. ஆமா. சோ இப்போ வந்து நிலைமை வந்து என்ன மாதிரி, இப்போ இது ஒண்ணு சொல்லுவோம். இப்போ நிலைமை இவ்வளவு சீரியஸா இருக்கு. ஆனால் ஒரு பெரும் தாக்குதலை இதை விட அமெரிக்கா முன்னெடுக்கிறதாக செய்திகள் அநேகமாக 199% கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னு கேட்டா 2 நாளா அவங்க 2 நாளா அதிக விமானங்கள் வருவதும், அது மாதிரி ஏர்கிராப்ட் ரீஃபியூலிங் 60க்கு மேற்பட்டது கொண்டு நிலைப்படுத்தியதும், KC-135 ஆமா, இதுதான் பறக்கும் போது. ஆமா, இந்த கணக்க பண்ணி பார்த்தா ஒரு தொகையான தாக்குதல். இது கேள்விப்பட்டது என்னன்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட எஃப் சீரிஸ் மற்ற விமானங்கள் அத்தனையும் யூரோப்பியன் யூனியன் நாடுகள் இருக்கு இல்லையா, அங்க இறக்கிட்டு அங்க இருந்து வந்து அடிக்க போறதாகவும், இந்த இடத்துல இருந்து எதுவும் பெருசா ஆபரேட் பண்ணல, ஏற்கனவே நிறைய அடி வாங்கிட்டாங்க, இங்க இருந்து ஆபரேட் பண்ண முடியாது அப்படின்னு. எங்க மத்திய கிழக்குல இருந்து கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு பதில் சொல்றேன். ஓகே. இப்ப டியூகோ கார்சியா இந்திய பெருங்கடல்ல இருக்கு. ஆமா, இங்க இருக்குன்னு வைங்களேன், 4000 கிலோமீட்டர். ஒரு நிமிஷம் இருங்க. ஐசிபிஎம் அவங்கள்ட்ட இருக்கு, இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல். ஆமா. இப்போ டக்குன்னு வண்டி என்ன திருப்போம், அந்த பக்கம் திருப்பிட்டா மத்திய யூரோப் காலி. ஆமா, சொல்றாங்க 4000 கிலோமீட்டர். ஒரு சந்தேகம், யூரோப் அனுமதிக்குமா அமெரிக்கா ராணுவங்கள் குண்டு போடுவதற்கு? யூரோப் தளத்தை பயன்படுத்தி இடம் கொடுத்திருக்காங்களே, அங்க இருக்கு, கொடுத்திருக்காங்க. அங்க இருந்து பயணிச்சு குண்டு போட அனுமதிக்கணும்ல? இருக்கு. அதாவது முன்னாடி விட இப்ப அதிகமா எஃப் சீரிஸ் கொண்டு நிறுத்துறாங்கன்னா எதுக்கு நிறுத்துறாங்க? வந்து 700 எஃப் சீரிஸ், அதாவது 700 ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், கொரியா எல்லாம் ஜப்பானுக்கு போன எல்லா ஊர்லயும் கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. எல்லாம் அக்யூமுலேஷன் ஒரு இடத்துல குவிஞ்சிட்டு. எதுக்கு? ஈரானை தாக்குறதுக்காக ஒரே டைம்ல ஆரம்பிச்சு மலன்னு வந்து ஈரானை வந்து குண்டு மலை பொழிஞ்சு பொத்தல் போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒண்ணு எல்லாம் நாட்டை ஃபுல்லா அழிச்சு மொத்தத்துக்கு. அதே நேரத்துல ஈரான் என்ன பண்றாங்க, இங்க ஒரு இது வந்த உடனே மலன்னு கிளம்பி மொத்த மிடில் ஈஸ்ட் அடிச்சு பண்றதா அவங்க ரெடி ஆயிட்டாங்க. ஈரான் என்ன செய்யும்னா, மிடில் ஈஸ்ட் மட்டும் அடிக்க மாட்டாங்க, யூரோப் அடிப்பாங்க. ஏன்னா
மிடில் ஈஸ்ட்ல மட்டும் அவன் அடிச்ச மிடில் ஈஸ்டே மொத்தமா சோழி முடிஞ்சிடும். முடிஞ்சு ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு என்னது அது என்ன லிஃப்ட் ஒண்ணுமே வேலை செய்யுது, பவர் ஸ்டேஷன் கம்ப்ளீட்டா ஆமா ஆமா டோட்டலா முடிஞ்சிடும். பவர் ஸ்டேஷன் காலியாயிரும், டீசால்டேஷன் பிளான் காலியாயிரும், 2 காலியாச்சுன்னா விமான நிலையங்கள் காலியாயிரும், மொத்த மக்களும் செத்துருவாங்க. வர்த்தக கூடாரங்கள் காலியாயிரும். வர்த்தகம் போயிட்டு பரவாயில்ல. இப்போ உதாரணத்துக்கு 100 மாடி பில்டிங் வச்சுக்கங்களேன், அதுல வந்து 5 மாடி வரைக்கும் மக்கள் ஏறலாம் இறங்கலாம். தண்ணி கிடையாது, அதுக்கு மேல தண்ணி போகாது, அப்புறம் லிஃப்ட் கிடையாது, ஏசி கிடையாது. இன்னும் இப்போ வந்து சம்மர், அங்க மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா இப்ப சம்மர், பயங்கரமான வெயில். எவ்வளவு தெரியுமில்ல, 50 டிகிரி பக்கம், 48 50 டிகிரி பக்கம். இல்லை, அதாவது ஜூலை ஆகஸ்ட் தான் வந்து மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா சம்மர். இந்தியா நம்ம இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு வந்து ஏப்ரல் மே. அப்போ அங்க சம்மர்ல வந்து பவர் ஸ்டேஷன் அடிச்சாங்கன்னா என்ன நடக்கும்? குவைத்தில் என்ன பண்ணாங்க, பவர் ஸ்டேஷனுக்கு ஜென்ரேட்டர் இருக்குல்ல, பெரிய பெரிய ஜென்ரேட்டரா வாங்கி வந்து குமிஞ்சிட்டு இருக்கான். சரி, இப்ப என்ன நிலைமைனா, இப்போ வந்து அவங்க தெளிவான தாக்குதலை நடத்த முடிவு பண்ணிட்டான். அமெரிக்க அதிபரை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன், இன்றைக்கு காலையில கூட ஒரு இன்டர்நேஷனல் சேனலுக்கு பேசினேன். என்னன்னா, அமெரிக்காவை பொறுத்தவரை, அவனை பொறுத்தவரை உயிர் பலிகளை குறித்தோ எதுவும் இல்லை. திரு டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் ஒரு கருப்பு வரலாறு தனக்கு உரியதாக ஆகிவிடக் கூடாது என்று அவர் எண்ணுகிறார். அப்படியா? ஏனென்று சொன்னால், அவர் இனி வாழ்க்கையில் அமெரிக்க பிரசிடென்டாக ஆக முடியாது. ஆமா, இப்போது வரக்கூடிய நவம்பர் மாத தேர்தலை சந்திக்க போகிறார். இம்பீச்மெண்ட் எது வந்தாலும் அவர் அதை பத்தி கவலைப்படவில்லை. ஆனால் அவர் ஒன்றை அதற்கு முன்பு நிறுத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்னா, தோல்வியுற்றான் ட்ரம்பு என்ற கருப்பு வரலாறு, மரணத்திற்கான கருப்பு வரலாறு. அதற்கு இடையில் அமெரிக்கர்களை பற்றியோ, செனட்டை பத்தியோ, காங்கிரஸை பத்தியோ, அமெரிக்க பிரதிநிதித்துவ சபையை பற்றியோ, 1.5 trillion allotted ஃபார் பென்டகனை பத்தியோ இட் டசன்ட் கேர் அபவுட் இட். அவரு இதை தாக்கி விட்டு சென்றான் ட்ரம்ப் என்ற ஒரு அத்தியாயத்தை படைப்பதற்கு, தாக்கி விட்டு தற்கொலை பண்ணிட்டான்னு பண்ணிக்கலாம், முடிஞ்சு போச்சு. சென்றான், வெற்றி பெற்றான் அல்லது அழித்தான், அதோடு நாம் நிற்க வேண்டும் என்ற மனோபுராமத்தான் நீங்க சொல்லக்கூடிய 200 எஃப் சீரியஸ் விமானம். 700 அதான் 700. சரி, இதுல நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா பீட் எக்ஸத்தை வந்து அங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி கேட்கிற கேள்வி அவன் வந்து பயங்கரமா இருக்கு. ஆமா, நீங்க வந்து எதுவும் சாங்ஷன் பண்ணல இப்படியா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சரி, இப்ப இன்னொரு கேள்வி முக்கியமானது வந்து, இதுக்கிடையில ஒரே ஒரு முக்கியமான செய்தி, இது எங்கேயும் பதிவு செய்யப்படல. சரி, அப்பாஸ் அராக்ச்சி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு, நாங்க போய் டெல் அவீவ் மட்டும் இல்லாமல் அராது, டிமோனா இங்கெல்லாம் போய் பார்க்க போறோம். சரி கேளுங்க, உதாரணத்துக்கு பார்த்து அவர்கள்ட்ட வெடிகுண்டு இருக்கும், அணுகுண்டு இருந்தால் எங்கள்கிட்டயும் அணுகுண்டு இருக்கும். ஆமா, இது ஏற்கனவே சொன்னதான், இது கன்ஃபார்ம் பண்ணுதுங்கிறாங்க இன்டர்நேஷனல் செய்தியில. அவர்கள்ட்ட அணுகுண்டு இருந்தால் எங்கள்கிட்ட இருக்கும், அங்க இல்லைன்னா நாங்க வந்து ஓகே கொடுத்துறோம். அங்க இல்லைன்னா எங்கள்கிட்ட இருக்காது. அப்ப அங்க இருக்கு, எங்கள்கிட்ட இருக்கு, அதான் டு பி கன்ஃபார்ம்ட். இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ட்ரம்ப் சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் எங்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அங்க போவாங்க, செக் பண்ணுவாங்க, செக் பண்ணிட்டு அங்க இருந்துச்சுன்னா எங்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ பஹ்ரைன் விஷயத்த நான் அப்படியே தமிழ்ல சொல்றேன். சரி, அமெரிக்க தாக்குதலில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் பலியான செய்தி அமெரிக்க நிலைகளில் சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது. ஆனா எங்கேயுமே வரல இது வரைக்கும். பஹ்ரைன்ல உணவு சாப்பிட்டு கொண்டு இருக்கும் நிலையில் பல வீரர்கள், அமெரிக்க வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரான் இதற்கு கைபர் ஷேகான் ஃபத்தா 110 15 மேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேட்டலைட்டின் மூலம் துல்லியமாக கணித்திருக்கிறார்கள். அமெரிக்க அரபு நாடுகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான ஆயுதங்கள் ஈரான் தாக்குதலில் சோழி முடிந்த நிலையில் பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய நாடுகளிலிருந்து F-15 பிளைட் ஏராளமான முறையில் தற்போது இங்கே வருகிறது. எங்கே வருகிறது என்று தெரியவில்லை. த அமெரிக்கன் அமேசான் டேட்டா கம்பெனி பஹ்ரைன்ல தகவல் இருக்கு. அவ்வளவுதான். அமேசான் டேட்டா இதை வந்து துல்லியமா குறி வச்சு முந்தான நைட்டு அடிச்சு முடிச்சிட்டாங்க. அது அமேசான் டேட்டா சாதாரண விஷயம் இல்லை. என்ன தெரியுமில்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்த்து அங்கே இருந்து அவன் சேட்டலைட் அங்க ஈரான்ல என்னென்ன இருக்குன்னு கம்ப்ளீட்டா, ஈரானு, சவுதி அரேபியா, அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்குன்னு கம்ப்ளீட் டேட்டாவை அக்குமுலேட் பண்ணி அப்படியே கொடுக்கறது. அதை பேஸ் பண்ணி அவங்க நிறைய வேலை பார்ப்பாங்க. அந்த டேட்டா சென்டர் டோட்டலா காலி பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து கூகுள் இருக்குல்ல, அது ஏற்கனவே துபாயில காலி பண்ணாங்க முன்னாடி அடிக்கும் போது. இப்படி கூகுள், அமேசான், IBM அப்படின்னு மொத்த முக்கியமான டேட்டா சென்டர் அத்தனை வந்து காலி பண்ற வேலையில் இருக்காங்க. இஸ்ரேல்ல வேற காலி பண்ணிருக்காங்க முன்னாடியே. ஓகே, இப்ப நியூயார்க் CNN ஒரு செய்தியை விடுறாங்க. CNN செய்தி என்ன சொல்லுதுன்னா, ஜோர்டான்ல இருந்து ஏராளமான விமானங்களை காண இல்லைங்கிறான். அடிச்சப்பறம் எப்படி காணும்? கொஞ்சம் நாகரிகமா தானே போடுவான்.
அழிக்கப்பட்டதுன்னு அவன் நாட்டு செய்தி போட மாட்டான். ஜோர்டானில் இருந்த அமெரிக்க விமானங்கள் காணவில்லை. அப்பனா புரிஞ்சுக்கிடும்ல, முட்டாள் இல்லையா அமெரிக்காக்காரன். காணவில்லை என்பதும் அவைகள் அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கலாம் என்ற செய்தி. என்ன ஒருத்தர் ஓங்கி அடிச்சான்னா அவன் கை நீட்டினா என் கண்ணம் அங்க போய் பட்டுருச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி. அது ஜோர்டான் மக்களுக்கு இன்னொன்னு சொல்றான், ஈரான் நன்றி சொல்லுது. அதான் பயங்கரமான சிரிப்பு. எப்படி? மக்களே, நீங்கள் தான் எங்களுக்கு எந்த இடத்தில் சரக்கு இருக்குது என்று துல்லியமாக காட்டியதன் விளைவாக 20 F சீரிஸ் பிளைட் காலி பண்ணியிருக்கோம். ஒரே அட்டி. 20 எபிசோட், ஒரு எப் சீரிஸ் எத்தனை பில்லியன்? பில்லியன். அதுல 20 காலி பண்ணதுக்கு நாங்க ஜோர்டான் மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு காட்டி சொன்னதே நீங்க தான். சரியா போச்சு. அப்ப என்ன, யார போய் பிடிப்பான்? ஜோர்டான் மக்கள். எந்த மக்களை பிடிப்பான்? எங்க பிடிக்க முடியும்? எந்த உளவு அமைப்பு பிடிப்பான்? இதெல்லாம் நான் எழுதல, நியூயார்க் CNN ரிப்போர்ட். ஜோர்டானில் இருந்து ஏராளமான விவாதத்துல. அடுத்து குவைத்தினுடைய எலக்ட்ரிசிட்டி. அதான் சொன்னேன், குவைத்தில் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் அடிச்சிட்டாங்கல்ல. வாட்டர் வந்து அமெரிக்கா வீரர்களுக்கு போகக்கூடிய வாட்டர் நிலையை அடிச்சிட்டாங்க, எலக்ட்ரிசிட்டி அடிச்சாங்க. அதுல குவைத் என்ன பண்றாங்கன்னா, ஜென்செட் இருக்கு இல்லையா, ஜென்ரேட்டர், அது பெரிய பெரிய ஜென்ரேட்டரா வாங்கி குவிக்கிறாங்க. இப்போ அங்க வந்து சேர்ந்துட்டு இல்ல. இது முக்கியமான கேள்வி. இந்த இருக்குல்ல, நம்ம செங்கடல்ல இந்தியாவோட கப்பல் திரும்பி போச்சு, அதை பத்தி செய்தி இருக்கா? இப்போ ஹெர்முஸ் பத்தி நீங்க ஹவுதிகளை பத்தி சொல்லிடணும். சரி, நீங்க அத திரும்பி போனது காரணம் யூட்டர்ன் அடிச்சது. ஆமா. இப்ப பாபல் மந்தப் இருக்கு பாருங்க, ஆமா, அதை வந்து கிளீன் பண்றதுக்கு ஹவுதிகளை அறிவிச்சிட்டாங்க. ஆமா, நோட்டிபிகேஷன் ஹஸ் பீன் இஷ்யூடு. இதுல பாதிக்கப்படக்கூடிய நாடு சிங்கப்பூர், இந்தியா, சைனா நாடுகள், சீனா, இன்னும் சில நாடுகள்லாம் பாதிக்கப்படுது. இதனால ஒட்டுமொத்த சவுதியில இருந்து இந்தியா இம்போர்ட் பண்ணக்கூடியது 16%. ஈராக்கிலிருந்து 28%, 26% 28%. உலக வர்த்தகத்தில் இது ஒரு குறிப்பிட்ட சதவீதம், 12% மொத்தத்தில். இப்ப நம்ம ஏற்கனவே பேசினா மொத்தத்துல 35%. ஒரு 25, அங்க ஒரு 10, 35 வச்சுக்கிடுங்க. இதன் மூலமாக ஹவுதிகள் என்ன சொல்றான், 12 வருஷமா நாங்கள் துயரத்தை அனுபவிச்சோம். 2014-15 1.5 லட்சம் ஹவுதிகள், 1.5 லட்சம் ஏமனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. உலகத்திலே பெரிய ஹியூமனிடேரியன் கிரைஸ் அக்கார்டிங் டு UN. என்ன சொல்லுது? 2014-15 1.5 லட்சம் 1.5 lakhs பீப்புள் அவங்க வந்து இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மில்லியன் கணக்கான மக்கள், 2 million and above people they are expecting lot from international community. அவர்கள் நிறைய எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லல, UN சொல்லுது. இப்ப STC ஒரு பக்கம், ஹவுதி ஒரு பக்கம், அரச படை ஒரு பக்கம். இப்ப இவனை நாங்க விட போறது இல்ல. சனாவுல வந்த கப்பல் பிளைட்டை இறங்க முடியாம எங்களை தாக்குறான். இது ஈரானை தாண்டியும் எங்கள் டெரிட்டோரிக்கு வந்திருக்கக்கூடிய இன்டகிரேட்டுக்கு ஏத்தான அச்சுறுத்தல் என்று பாபல் மந்தபு will be close to only for Saudi Arabia. அவன் சொன்னது ரொம்ப பண்ணப்பட்டதுன்னா, இப்ப வேற நாடுகள் கப்பல்லாம் அங்க போகலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சவுதி அரேபியா சம்பந்தப்பட்டு சவுதி அரேபியா போற கப்பலோ, சவுதில இருந்து வெளிவர கப்பலோ, ஒரு முக்கிய சவுதி எப்படி லாஸ் ஆகுன்னு ஒண்ணு சொல்றேன் ஒரு செகண்ட்ல. கடந்த ஜூலைல 9 லட்சம் பேரல் தான் போயிருக்கு பாபல் மந்தப்ல. இப்போ 40 லட்சம், 60 லட்சம், 70 லட்சம் போயிட்டே இருக்கு. ஏன்னா அந்த 1400 கிலோமீட்டர் வந்து பைப் லைன்ல வந்து இந்த இருக்கு இல்லையா, ஹர்முஸ்லே போறதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து இப்ப ஏகப்பட்டது 10 மடங்கா. போன வருஷம் ஜூலை 25 போனதை விட இப்போ ஒரு 70% அதிகரித்திருக்கு. இப்பொழுது சவுதி அரேபியாவுடைய பொருளாதாரம் ஓடி முடிஞ்சு போமே. அவன் என்ன சொல்றான், நாங்க வந்து யூரோப்புக்கு மட்டும் வந்து சூயஸ் கால்வாய் வழியே என்ன கொடுத்துக்கிறோம். சூயஸ் கால்வாய் வழியாக போகணும், இல்லன்னா ஆப்பிரிக்காவை சுத்தி போகணும். இல்ல ஆப்பிரிக்கா சுத்தி எங்க போவீங்க? போக முடியாது. அதுக்கு வேற வழி சூயஸ் கால்வாய் வழிதான் மட்டும்தான். சரி, சூயஸ் சுற்றி போனாலும் அவனுக்கு ஏகப்பட்ட காசு ஆகுமா? இல்ல காசு ஆகுறது இல்ல. அங்க சூயஸ் கால்வாய் வெளியே போயிட்டு அங்க இதை சுத்தி வரணும், எக்ஸ்ட்ரா காசு, எக்கச்சக்கமான காசு. அதானே. அப்ப 1 லிட்டர் பெட்ரோல் 5 ரூபானா 7 ரூபாய், 8 ரூபாய், 7 ரூபாய். சும்மா ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்திய மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோம். 10 ரூபாய்க்கு போட்டது 13 ரூபாய் ஆயிரும். அப்புறம் காலதாமதங்கள். ஆமா, 20 நாள் 22 நாள் எக்ஸ்ட்ரா வரும் அங்கிருந்து போயிட்டு வர்றதுக்கு. சரி, இந்த மாதிரி இவ்வளவு இங்க நிறுத்திட்டாங்க, ஹர்முஸ் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சொல்லி முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். சோ இந்த செய்தி அடுத்து வந்து இப்ப நேத்துல இருந்து எனக்கு வந்து துபாயில திரும்ப வந்து கால்ஸ் வந்துட்டே. என்ன தெரியுமில்ல, கடந்த 2 நாளா துபாயில 2 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. ஒன்னு துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இன்னொன்னு மக்தும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அதுக்கப்புறம் வந்து அபுதாபி ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இது 3ம் டோட்டலி க்ளோஸ்ட். ஏன்னா ஈரானுடைய ஷாஹர் ஈரான்
ஏர்போர்ட்டை காலி பண்ணிட்டான். ஆமா, அதுக்கு பதிலாக அபுதாபியும் காலி பண்ணிடுவான். துபை அபுதாபி 2 ஏர்போர்ட் இங்க இருந்து இந்தியால இருந்து போற ஃபிளைட் நேத்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பிரான்ஸ் எல்லாம் மொத்தம் கேன்சல் பண்ணி இந்தியால இருந்து ஸ்பெஷல் அறிக்கை எதுவுமே போகல. என்ன மொத்தத்துக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இது வந்து அபுதாபி, இந்தியா, துபாயில இருக்க 2 ஏர்போர்ட் இதெல்லாம் காலி. சார் ஒரு நாளைக்கு மும்பைல இருந்து மட்டும் டெல்லியில இருந்து 700 ஃபிளைட் போகுது. 700 இந்தியால இருந்து அதிக ஃபிளைட் எங்க போகுது தெரியுமா? ஆ. 130 ஃபிளைட் தான் அமெரிக்காவுக்கு போகுது. ஆ. அதிக ஃபிளைட் துபாய்க்கு தான் துபாய் போகுது. தான். 400க்கு மேல 500 600 அப்படி போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்க துபாய் பெரிய ஹப். அங்கிருந்து போய் தான் நீங்க ஆப்பிரிக்கா போகலாம், யூகே உங்களுக்கு இந்தியால இருந்தனா எல்லா நாட்டையும் சேர்த்தான். ஆமா. எல்லாம் சேர்த்து டோட்டலா க்ளோஸ்ட் ஆச்சு. அப்புறம் இன்னொன்னு, அங்க வந்து எமிரேட்ஸ்ல வந்து டிக்கெட் இங்க ஊருக்கு வரதுக்கு புக் பண்ணலாம். எப்படி தெரியுமா? ஒன் வே. அதுவும் என்னைக்கு ஓபன் பண்ணுவான்னு தெரியாது. புக் பண்ணி வைங்க. ஒன் வே ரேட் வந்து இங்கே இருக்க வேண்டியதான் பொண்டாட்டி புள்ளியோட. இல்ல அங்க இருக்க வேண்டியது. பட் அங்க இருக்கும்போது போட்டு தள்ளிட்டாங்கன்னா அப்படின்னு புக் பண்றாங்க. புக் பண்ணா அது ரேட் எவ்வளவு தெரியுமில்ல? ஒரு டிக்கெட் ஒன் வே டிக்கெட் 2 லட்சம் ரூபாய். முன்னாடி வந்து 15,000 ரூபாய் 20,000 ஒண்ணு முடிச்சிரும், செய்தி முடிச்சிரும். ஆமா. இதுல பாவப்பட்ட யார் தெரியுமா? நம்முடைய ஏழை தொழிலாளி. ஏழை தொழிலாளர்கள் பிள்ளைகள் அவங்க 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க. 3 லட்சம் ரூபாய் வட்டி கடன் வாங்கிட்டு போயிருப்பான். இந்த பிள்ளைகள்லாம் அப்பாவை தேடும். நம்ம இதுல பிரார்த்திப்போம், இறைவன் ஒரு அமைதியை தர வேண்டும். இந்த பூமியில எல்லா மக்களும் சிறப்பாக வாழ வேண்டும். இப்பொழுது இந்த இடையில ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இஸ்ரேல் வாயை பொத்திக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் வாயை திறக்கல. ஏன்னா அக்டோபர் மாசம் அடுத்த மாதம் எலெக்ஷன் வரப்போகுது அவனுக்கு. இஸ்ரேல் வந்து இப்போ இதுல ஒரு காரணத்தை கேட்டாங்க நம்மள்ட்ட. அதையும் சொல்லிடுறேன். ஏன் வந்து நீங்க இஸ்ரேல தாக்கலன்னு. இஸ்ரேல தாக்கினா அவனுக்கு பரிதாப உணர்வு வந்துடக்கூடாது. அதனால இஸ்ரேல தாக்காம வச்சிருக்கான். ஜோர்டான் எல்லாம் தாக்கிட்டோம்னா லைன் கிளீன். இஸ்ரேல் சொன்னா ஒரே ஒரு விஷயத்தை வந்து சொல்லி முடிச்சிருவோம். இஸ்ரேல் சொன்னா we are activating our ultimate வெப்பன் டுனைட் அப்படின்னு சொல்ற இஸ்ரேல் சொல்றாங்க. நான் இன்னைக்கு வந்து உங்களை அடிக்கிறதுக்கு அல்டிமேட் வெப்பன். சரி, அப்போ நம்ம அப்பாஸ் ஆராய்ச்சி தேரா என்ன சொல்றாங்கன்னா, we have had the blueprint for that ultimate weapon. எல்லாம் ரெடி. Ever since your chief scientist left his laptop in a Dubai hotel room last year, try something else. என்ன சொல்றாங்கன்னா, உங்களை வந்து அடிக்கிறதுக்கு அல்டிமேட் வெப்பன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அல்டிமேட் வெப்பன் என்னங்கிறத அதோட ப்ளூ பிரிண்ட் என்கிட்ட இருக்கு. உங்களுடைய சயின்டிஸ்ட் துபாயில ஹோட்டல்ல வந்து லேப்டாப் விட்டு போனால, அது போன வருஷம் நாங்க எடுத்துக்கிட்டோம். நிறைய எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஆனா ஹேக்கர்ஸ்ல மண்ணை யார் தெரியுமா? உலகத்திலே ஈரானியர்கள் தான். ஈரானியர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹேக்கர்ஸ். ஆமா, ஹேக்கர்ஸ் மட்டும் இல்ல, ட்ரோன் தொழில்நுட்பங்கள், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எல்லாத்துலயும் மன்னர்கள். சரி, அப்புறம் அருமையான ஒரு நல்ல தகவல் நம்ம கசால் டீ கோடுக்கு வந்து இந்த மாதிரி தகவலை பகிர்ந்தமைக்கு நேர்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் உங்களுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.